காலனுக்கே காலனா மாறுனது, யமனுக்கே யமன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்னென்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து 8ஆம் பாவம் கெட்டு இருக்குது, அல்லது வந்து உங்களுக்கு வந்து கண்டாந்தர நட்சத்திரம், கண்டாந்தரத்திலிருந்து ஒரு கிரக தசை நடத்துது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கோயிலுக்கு போய் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான ஒரு பலன் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் பண்ணி வந்து ஜாதகரை காப்பாற்றுறதுக்கு, அதுக்கு வந்து 5ஆம் பாவம் நல்லா இருக்கணும், அது முக்கியம். நம்மளுடைய 5ஆம் பாவத்தில் வந்து நமக்கு அந்த கொடுப்பனை இருக்கணும், இருந்து நம்ம போய் கெஞ்சி கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் ஒரு டைம் போனாலே நடக்குதுங்க, ஒரு டைம் போனாலே நடக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலூர் மயானம். அங்கே நாலூர் மயானத்தில் இருக்கிறது அது சிவன் கோயில் தான். அந்த கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம உறவுகள் சார்ந்த பிரச்சனை இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது இல்லைங்களா, அது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே அது தீர்த்து வைக்கும். சீர்காழி சட்டநாதர், சீர்காழி சட்டநாதர் கோயில் அப்படிங்கிறது வந்து அது வந்து காளி மயானத்தில் இருக்குது, காளி மயானம். நாலூர் மயானத்தில் இருக்கிறதுக்கு பேர் வீதி மயானம்னு பேர். நாலூர் மயானம் அப்படிங்கிறது நாலூரில் இருக்கிறது வந்து நாலூர் மயானம்னு சொல்லுவாங்க, வீதி மயானம்னு சொல்லுவாங்க. சீர்காழியில் இருக்கிறது காளி மயானம். இந்த காளி மயானம் வந்து உருவானதுக்கு ஒரு வரலாறு உண்டுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அசுரன் அழிக்கிறதுக்காக வந்து காளியை வந்து இது பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த அம்மா போய் அசுரன் அழிக்கிறதுக்கு இந்த அம்மா ரொம்ப உக்ர ரூபம் எடுத்து அவனை வந்து தூசம் பண்ணிடும். பண்ணதுக்கப்புறம் இந்த அம்மாவோட டென்ஷன் இறக்கவே இருக்காது, இறக்க முடியல. இந்த மாதிரி ஒரு பெரிய சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும். அப்போ என்ன பண்ணுவாருன்னா, இவர் வந்து சிவன் வந்து ரொம்ப இவர் ஆக்ரோஷமாகிடுவார். ஆக்ரோஷமாகி இவர் வந்து ருத்ரதாண்டம் ஆடுவார், 5 ஸ்தலத்திலே ஆடுவார். ஆடி அப்போ வந்து தாய் அந்த அம்மாவனுடைய ஆக்ரோஷத்தை குறைச்ச இடம் தான் அந்த சீர்காழி சட்டநாதர் கோயில் கட்டியிருக்கிற இடம். இது மாதிரி இந்த மயானங்கள் போகும்போது நிச்சயமாக வந்து உங்களுக்கு இந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்க்க முடியும். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவன் வந்து வாக்கு கொடுத்துருக்காராம். என்னை வந்து அதாவது என்ன சொல்கிறாரு, அழகுடன் வந்து என்னை கேட்டால் நான் வந்து யாருக்கும் மறுக்கவும் மாட்டேன், தடை செய்யவும் மாட்டேன், தாமதப்படுத்தவும் மாட்டேன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, தடுக்கவும் மாட்டேன், கொடுக்காமல் இருக்கவும் மாட்டேன், தாமதப்படுத்தவும் மாட்டேன், கேட்டால் அப்போவே ஸ்பாட்டில் அப்படிங்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். இந்த 5 இடம் இதுக்கு பேர் பஞ்ச மயானங்கள்னு பேர், பஞ்ச மயான ஸ்தலங்கள் அப்படின்னு பேர். நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேண்டியதில்லை, இங்கே கோயிலுக்கு போனால் சூப்பராக வந்து வேலை செய்யும்.